நீங்க செய்யாத கைது நடவடிக்கை ஏதாவது இருக்கா? இல்ல நான் இதுக்கு முன்பு இந்த அளவுக்கு திமுக அதிமுக அதெல்லாம் இதை விட தாண்டி எல்லாம் இருந்தார்கள். இல்ல ராஜோதி இவங்க சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு செயல்பாட்டாளர்கள், கருத்து தெரிவிக்கிற பேர் தெரியாத ஆட்கள்லாம் கைது நடவடிக்கை. அதை சொல்றேன் சார். அப்ப கரூர் முறையீடு கேட்கலாம், கரூர் முறையீடு கேட்டுடலாம். நீங்க முதல் கருத்தை எடுத்துக்கிறாங்க, உங்க முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறாங்க. கரூர் முறையீடு சார், இதற்கு முந்தைய ஆட்சிகள்லையும் இது போன்று கைது நடவடிக்கைகள் மிக அதிக அளவில் ஏற்பட்டது நம்ம திருவாரூர் காந்தி சார் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? பேசுவதற்கு அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு. ஆனால் பேசிய பிறகு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று உகாண்டாவினுடைய அதிபராக இருந்த இடிமீன் அவர்கள் சொன்னதை போல, பேசி முடித்த பிறகு இங்கே சுதந்திரம் இருக்கிறதா என்றால் யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. அண்ணன் அவர்கள் சொன்னார், இதற்கு முன்பாக இருந்த அரசுகள் எல்லாம் வழக்கு போட்டிருக்கிறேன் என்று சொன்னார். வழக்கு போட்டிருக்கிறார்கள், ஆனால் கைது செய்யப்படவில்லை. உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த முரளியின் மீது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் 17 அவதூறு வழக்குகள் போடப்பட்டது. 17 அவதூறு வழக்குகள் போடப்பட்ட பொழுது என்னுடைய வீட்டுக்கு சம்மன் வரும். சம்மனை எடுத்துக்கொண்டு நான் நீதிமன்றத்திற்கு போவேன். நீதிமன்றத்திலே வந்து ஆஜராவேன். ஆஜரான பிறகு வாய்தா கொடுப்பார்கள். நீதிமன்றத்தை நாங்கள் முறையிட்டு வெளியே வந்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒருவர் பேசிவிட்டார் என்பதற்காக அதிகாலையிலே சென்று யாரும் கைது செய்ததாக வரலாறு எனக்கு தெரிந்து கிடையாது. அண்ணன் அவர்கள் சொல்கிறார். சரி, நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், பேசுவதற்கு அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன எதிர்வினை? நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதற்கு அவர் எதிர்வினையை தருகிறார். நான் ஒருவேளை மார்க்கண்டேயன் அவர்கள் அண்ணன் சொல்வதை போல பேசியிருந்தால் அந்த பேச்சை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கரூரில் வந்து பேசுகிற பொழுது என்ன பேசினார் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். பேசு பேசு என்று சொல்கிறார்கள். பேசினால் உடனடியாக சட்டமன்றத்தை விட்டு எழுந்து போகிறார்கள். அப்படி என்றால் எனக்கே ஒருவர் சொன்னார், நீங்கள் பேசுவதற்கு முன்பாக சட்டமன்றத்தினுடைய சட்டை இழுத்து விட்டு பேசுங்கள் என்று சொல்கிறார். அப்படிதான் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார் என்றால் முதலமைச்சருடைய பேச்சினுடைய நோக்கம் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். இந்த அரசாங்கம் ஒரு அசம்பிளியில ஒரு அரைக்கதவை மூடுவதும் ஒரு தனிநபர் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறுவதும் ஒன்றாகுமா? இல்ல, நான் அதுக்குதான் விளக்கம் சொல்றேன். ஒரு அரைக்கதவை மூடிவிட்டு தான் பேச வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய அரசாங்கத்தில் எனக்கு ஆதரவாக 144 பேர் இருக்கிறார்கள். திமுகவில் வெறும் 57 பேர் தான் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு முதலமைச்சர் பேசுகிற தோணி தான் அந்த தோணி. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆகவே ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுவது அவர் வகிக்கிற பதவிக்கு அது சரியா என்றால் கண்டிப்பாக சரியில்லை. ஏனென்று கேட்டால், திரைப்பட நடிகராக இருக்கிற விஜய் பேசினால் பரவாயில்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் பேசுவதுதான் அந்த பேச்சினுடைய வருத்தமாக எனக்கு இருக்கிறது என்பதை பதிவு செய்வது. கரூர் முரளி சார், இப்போ திருவாரூர் காந்தி சொன்னதுல ஒரு 2-3 கருத்துக்கள் மையமா சொன்னதுல, அரசு வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக இருக்கு. இதன் மீதான விமர்சனங்கள் வந்து அதிகமாக வைக்கும்போது அதுவே நிலை பெற்று விடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு இந்த சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்தாலும் சரி, இதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது போன்று பேசினாலும் சரி, அவர்கள் மீது ஒரு நடவடிக்கைகள் பாய்கிறது. இதில் வேற ஒன்றும் பெரிய அளவில் பின்னணி இல்லை அப்படிங்கிறார். சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் கிடையாது. யூடியூப்லையும் இந்த நாட்டில் வந்து ஃபேஸ்புக்லையும் ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா? கருத்து சுதந்திரம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக திருநெல்வேலியை சார்ந்த ஜோசப் அவர்களும், கோவையை சார்ந்த விஷ்ணு பிரபு அவர்களும், மனோகரன் அவர்களும் அன்பானந்தம் என்று சொல்லப்படுகிறவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அன்பானந்தம் என்று சொன்ன ஜென்சி கூட்டத்தில் பேசுகிற பொழுது அவருடைய எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்கிறார். கொள்கை எடுத்து சொன்னால் அவருக்கு ஆதரவு வருகிறது, ஆரவாரம் வருகிறது, கைதட்டு வருகிறது. இதை ஊடகத்தின் வாயிலாக பார்க்கிறார்கள். இந்த ஜென்சி கூட்டம் நடக்கக்கூடாது, நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அன்பானந்தன் அவர்களின் வீட்டுக்கு காவல்துறை போகிறது. காவல்துறை போனாலும் பரவாயில்ல, காலையில 6 மணிக்கு போய் ஒரு வீட்டில் நடு போய் ஒரு வீட்டுல போய் கதவை தட்டுனா என்ன சார் செய்வாங்க? நான் கேட்கிற ஜனங்கள் மறாவது நாள் போகக்கூடாதா? காலையில போகக்கூடாதா? பகல்ல போகக்கூடாதா? அவர் என்ன தேச விரோத செயலில் ஈடுபட்டாரா?
ஏதோ எமர்ஜென்சி கூட்டத்துல பேசுறதுக்காக அவர் போய் கைது செய்யல. எங்க கரூர்ல பரணி தங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு தோழர் பேஸ்புக்ல முதலமைச்சர் அவர்களை பத்தி ஏதோ போட்டு விட்டார் என்பதற்காக மாற்றுத்திறனாளி என்பதை கூட மதிக்காமல் மாற்றுத்திறனாளியாக இருக்க அவரை கைது செய்து வந்து ஒரு 15 மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் அலைகழித்து அவர் மருத்துவமனையிலே போய் மருத்துவம் பார்க்கிற விதத்திலே அவரை கொடுமைப்படுத்தி விட்டு நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்திய பிறகு நீதிமதியே கொஞ்சம் பரிதாபப்பட்டு இந்த மாற்றுத்திறனாளி என்ன செய்திருப்பார், இவரை இதற்கு கைது செய்தீர்கள், ஆகவே நானே அவருக்கு பிணை தருகிறேன் கேட்டு பிணை தந்திருக்கிறார். சார் நான் என்ன சொல்றேன், பேச்சுரிமை இருக்கக்கூடாதா, பேசக்கூடாதா சார்? இந்த உலகத்திலேயே முதலாக அதாவது ஒரு திருவாரூர் காந்தி பேசுவது வந்து ஒரு வரம்புக்குள் நம்ம இருக்கணும். அது இனிமேல் வந்து இப்போ நிறைய சோசியல் மீடியாலாம் வந்த சூழ்நிலையில் நீங்கள் பேசுவது வந்து முன்னாள் பொதுக்கூட்டங்கள்லாம் பேசும்போது அது அந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் அது அந்த செய்தி வந்து இருக்கும். அவங்க பேசியது அவர்கள் மறு கூட்டம் போட்டு அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா அது இந்த சோசியல் மீடியா மூலமாக பரவுது. அப்போது இந்த பரவும் போது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் வழக்குகள் பதிவு செய்வது கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. இப்போ அதைத்தான் சொல்றாரு திருவாரூர் காந்தி, அதான் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், முட்டாள் முதலமைச்சர் பேசலாமா சார்? அந்த கட்சியை சார்ந்த ஆதவர்ஜுனா அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற பொழுது என்ன சொன்னார்? முட்டாள் முதலமைச்சர் என்று சொன்னார். முட்டாள் முதலமைச்சர் என்று சொன்ன பிறகு அப்பொழுது காவல்துறை எங்கள் பக்கம்தான் இருந்தது. அப்பொழுது காவல்துறையை ஏவிவிட்டு ஆதவர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொன்னாரா? எதையும் தாங்கும் இறைவன் எனக்குண்டு, இதையும் தாங்கிறேன் தம்பி என்று அண்ணா சொன்னதை போல அதையும் எங்கள் தலைவர் தாங்கி கொண்டார். அதே போல இன்னும் திமுக இன்னும் தாவேக்காரர்கள்லாம் திருட்டு திமுகன்னு பேசுறாங்களே. ஏன் நேற்று கூட விழுப்புரத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் தாவேகா கட்சியினுடைய கொள்கை செயலாளராக இருக்கிற நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சு நாகரிகமான பேச்சா? நான் கேட்க நல்லதோ கெட்டதோ எங்களுக்கும் வைகோவுக்கும் இப்பொழுது உடன்பாடு கிடையாது. எங்களுக்கு வைகோவுக்கும் எதிரிதான். அகரம் தீட்டுவதற்காக இந்த கட்சியை தொடங்கி வைத்த வைகோ அவர்கள் இப்பொழுது எங்கள் விஜயனுடைய காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார் என்று ஒரு தலைவனை வந்து விமர்சனம் செய்கிறாரே நாஞ்சில் சம்பத்தை, அவர் மீது நடவடிக்கை இருக்கிறதா? நீங்கள் ஒரு உங்களை விமர்சனம் செய்து விட்டார் என்பதை புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை சார் பேச்சு